ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய விருப்பம் என்ன, தேவன் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் என்ன? வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 30-31 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்துவேன். நான் தேவனுக்கு பலி செலுத்துகிறதை விட இதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் அவரை பாடி துதிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதும்போது எழுதுகிறார், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில விழித்து கொள்ளுவேன், நான் தேவனை குறித்து பாடுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? சங்கீதத்தின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 23வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நாம் அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா? அதே 50வது சங்கீதம் 14ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நீ உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் நம்மை ஆபத்திலிருந்து விடுவிக்கிறதற்கு, தப்புவிக்கிறதற்கு ஒரு குறுக்கு வழி என்ன? நான் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுத்தரேன். அவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு நம்முடைய பொருத்தனைகளை செலுத்தும் போது ஆபத்து காலத்திலே நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்த நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் அதிலே தேவன் பிரியப்படுகிறவராய், அதை விரும்புகிறவராய் காணப்படுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லுகிறார். அதனால தேவனுடைய மகிமை விளங்குமாம். தேவ மகிமை விளங்கும் பொழுது மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் காணும்படியாய் அற்புதங்கள் வெளிப்படும். யோவான் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள்ல நீங்க வாசிப்பீங்கன்னா, இவ்விதமாய் தம்முடைய முதலாம் அற்புதத்தை கலிலேயா என்கிற கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஒரு காரணம் என்ன? கிருபை. அந்த கிருபை பெருகணும் அப்படின்னு சொன்னா நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நம் நடுவில் வந்து வாசம் பண்ண வேண்டுமேயானால் சீயோன் குமாரத்தியாய் இருக்கிற நாம் கெம்பீரித்து பாட வேண்டும். சீயோன் குமாரத்தின் உதடுகளிலே ஒரு கெம்பீர சத்தம் வர வேண்டுமேயானால் வேதத்துல வாசிக்கிறோம், 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு சீயோன் கெம்பீரித்து பாட வேண்டிய இந்த சீயோன் கட்டப்பட்ட நிலைமையிலே, அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறது. இந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டியது சீயோன் தான். சீயோன் தன்னை விடுவித்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மிலே மகிமைப்படுவார். ஒரு கம்பீர சத்தம், துதியின் சத்தம், ஆடல் பாடலின் சத்தம் நம்மிலிருந்து வெளிப்படும். அப்பொழுது கர்த்தர் நம்மிடத்திலே வந்து வாசம் பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாபிலோன் என்றால் உலகம், பாபிலோன் என்றால் அருவருப்பு, குழப்பம், விபச்சார, வேசித்தனத்துக்கு குடிபோனதான ஒரு காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மை அதற்கு விலக்கி காத்து கொள்ளும் பொழுது நம்மிலே கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் காணப்படுவார். நம்மிலிருந்து வருகிறதான இந்த துதியும் ஸ்தோத்திர பலியும் தேவனுடைய சிங்காசனத்தை நம் நடுவிலே போடுகிறதாய் காணப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் விரும்புகிறதான அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே,
உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் உண்மை பாட்டினால துதித்து ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்துறதுதான் உங்க விருப்பங்கிறத நாங்க அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஒருவேளை இதுவரைக்கும் உண்மை துதிக்காதபடி, உண்மை ஸ்தோத்தரிக்காதபடி எங்க நாவுகள் கட்டப்பட்டிருக்குமே, ஆனால் எங்களுடைய இருதயம் துதியினால் நிரப்பப்படட்டும். எங்க நாவு உண்மை துதிக்கிற துதியினால், கம்பீர சத்தத்தினால் எங்க இருதயம் நிரப்பப்படட்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நான் பாடும் பொழுது நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா கம்பீரித்து மகிழும். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. கிருபை பெருகும்படியா, மகிமை எங்களை வெளிப்படும்படியா ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியிடுகிறவர்களா எங்களை மாற்றுவீராக. பாபிலோன் இடத்துல குடியிருக்கிறதான சியோன் குமாரத்தியாகிய ஒவ்வொருவரும் தங்களை விடுவித்துக் கொண்டவர்களா நீர் எங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படியா ஆண்டவரே, ஒரு கம்பீர சத்தம் எங்களை எழும்பும்படியா நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்து உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்க ஏழும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.